மன்னாரா இல்ஹாம் கட்டடம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACCக்கு எதிராக இல்ஹாம் டவர் சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனம் தாக்கல் செய்த நீதி மறு ஆய்வு மனுவுக்கு அட்டர்னி ஜெனரல் சேம்பர்ஸ் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ அமர்ஜித் சிங் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையில் இரு தரப்பினரும் ஆகஸ்ட் 13க்குள் தங்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதற்கான மறுப்புகளை ஆகஸ்ட் 20க்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறும். இல்ஹாம் டவர் நிறுவனம் வழக்கறிஞர் டத்தோ டாக்டர் குர்த்தியல் சிங் நிஜார் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு பண மோசடி தடுப்பு சட்டங்களின் கீழ் ஜூன் 4ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட பறிமுதல் அறிவிப்பின் சட்டப்பூர்வமான தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. அந்த அறிவிப்பை செல்லாது என அறிவித்து ரத்து செய்ய கோரியும் அதன் அமலாக்கத்தை தடுத்து நிறுத்த கோரியும் இழப்பீடு மற்றும் செலவுகளையும் கோரியுள்ளது. இந்த வழக்கில் MACC, பொது வழக்கறிஞர், பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மற்றும் மலேசிய அரசாங்கம் ஆகியோர் எதிர் மனுதாரர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.